சரியான ஒரு விஷயம் எப்போவும் மக்கள்கிட்டே தான் இருக்கும். மக்களை விட்டு நீங்காது. சரியான விஷயம் மக்கள் கடந்து வராங்கல்ல, எது தவறானதோ, எது இடையில வந்ததோ, அது இடையிலே போய்க்கிட்டே இருக்கும். காலாவதி ஆகிட்டுருக்கும். அது மாதிரி உணவுகளில் பாருங்கள், இந்த சோளம்லாம் இடையில வந்தது. இப்போ காணாமல் போயிடுச்சு. அதுதான் உண்மையான உணவுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னொன்று வரும்போது அது காணாமல் போயிடுச்சு. சோளம் அரிசி வரும்போது சோளம்லாம் காணாமல் போயிடுச்சு. கேழ்வரகுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி குறுகி போச்சு. இப்போ அப்போ எது தவறானதோ, எது இடையில வந்ததோ, சரியான விஷயம் ஆதியிலேருந்து இருக்கும். முதல்ல இருந்து நம்ம கூடவே இருக்கும் சரியான விஷயம். எது? பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம கூடவே இருக்குது. ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அப்போ அது பார்த்திங்கன்னா, அது ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அதனால் இன்னைய வரைக்கும் நம்ம கூட தான் இருக்குது. எவ்வளவோ இடையில நிறைய ஒரு படையெடுப்பு, உணவு படையெடுப்பு. அதாவது இடையில சோளம் வருது, அப்புறம் நிறைய சாமை, திணை, கம்பு அப்படி நிறைய உணவுகள் வருது. அதெல்லாம் இடையில வந்தது, இடையிலே போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படையெடுப்பு. சோளம் படையெடுக்குது, கம்பு படையெடுக்குது, திணை படையெடுக்குது, கருப்பு கவுனி படையெடுக்குது. அப்புறம் இது எல்லாம் இடையிலே போயிடுது. அப்புறம் அதோட படையெடுப்பும் அது ஆதிக்கமும் குறைஞ்சி போகுது. ஆனால் எப்போவுமே இந்த பழங்களோ காய்கறிகளோ அப்படியே தான் இருக்குது. இது எப்போவாவது தொலைஞ்சு போயிருக்கா? பழங்கள், காய்கறிகள் என்றைக்காவது தொலைஞ்சு போயிருக்கா? வாழைப்பழம் நம்ம வாழ்க்கையிலேருந்து காணாமல் போயிருக்கா? அது எப்போவும் உறுதியாக இருக்குது பாருங்கள். ஒரு சரியான விஷயத்தோட உறுதித்தன்மையை பாருங்கள். ஆனால் இடையில அரிசியை பாருங்கள். நாளைக்கு இப்போ அரிசிங்கிறது நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ இடையில வந்தது அது அரிசி. இன்னும் வேறு ஒன்று வரும்போது அரிசி காணாமல் போயிடும். அதனால் சோளம் ரொம்ப காலமாக இருந்தது. ரொம்ப காலமாக சோளம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பெரும்பாலான மக்கள். தென் தமிழ்நாட்டில் சோளம் தான். அரிசிங்கிறது எங்கே இருந்ததுனாக்கா, கண்டிப்பாக எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த மேட்டூர் காவிரி நீர் அந்த தண்ணி வசதி, வயல்வெளியில் தண்ணி தேங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அரிசி இருந்திருக்கும். ஏன்னா வயல்வெளியில் தண்ணி தேங்கணும். அந்த காலத்தில் மின் மோட்டார்கள் கிடையாது. அப்போது வயல்வெளியில் தண்ணியை தேங்க வைக்கணுன்னாக்கா உங்களுக்கு ஏற்றம் இறைச்சிலாம் வயலில் தண்ணியை நிரப்ப முடியாது. அப்போ வறண்ட பகுதிகளான தென் தமிழ்நாட்டில் நெல்லை விளைவிக்க முடியாது. இப்போ விளைவிக்கிறாங்கன்னா அது காரணம் மின் மோட்டார்கள் இருப்பதால் தான். மின் மோட்டார் இருந்தால் மட்டும் போகிறதில்ல, நல்லா மழை பெஞ்சால் தான் அங்கே நெல்லையே விளைவிப்பாங்க. மழை பெய்யலையா, அப்போ கிணத்துலேயும் தண்ணி இருக்காது. மின் மோட்டார் என்ன பிரயோஜனம்? கிணத்துலேயே தண்ணி இல்லைன்னா மின் மோட்டாரை வச்சு என்ன பண்ண முடியும்? கிணத்துல தண்ணி இருந்தால் தானே இறைக்கிறதுக்கு மின் மோட்டார் தேவை. அதனால் இந்த வறண்ட காலங்களில் பார்த்திங்கன்னா, நல்ல அந்த வறண்ட காலங்களில் மின் மோட்டார், மின்சாரம் வசதி எல்லாமே இருந்தால் கூட இந்த தென் தமிழ்நாட்டுகளில் இது நெல்லை விளைவிக்க மாட்டாங்க. நெல்லை விளைவிக்கணும்னா வயலில் நல்லா தண்ணி நிரம்பி நிற்கணும். அப்போ இது எங்கே சாத்தியம் அப்படின்னா, இயற்கையாகவே மின் மோட்டாருடைய உதவி இல்லாமல் கடந்த காலங்களில் இந்த வயல்வெளியில் நீர் நிரம்பிக்கிற அந்த நிலைமை எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த காவிரி நீர் எங்கெல்லாம் ஆற்று நீர் பாசனம் ரொம்ப தாராளமாக இருக்கோ அங்கே தான் நெல்லை விளைய வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அப்போ ரொம்ப காலமாக தென் தமிழ்நாட்டில் சோளம் தான் இருந்தது. அப்புறம் மின் மோட்டார்கள் கண்டுபிடிச்சாங்க. பரவாயில்ல, மின் மோட்டாரை வச்சு நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அரிசி வந்தோடனே சோளம் காணாமல் போயிடுச்சு. அரிசி வந்ததா படிப்படியாக எப்படி தான் இந்த சோளங்கிறது காணாமல் போச்சு, டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. இப்படி அதற்கு முன்னாடி, சோளத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? இந்த கம்பு, திணை, குதிரைவாலி அல்லது கருப்பு கவுனி இப்படியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் அப்போ சோளம் வந்தோடனே அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. கம்பு, திணையெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இதுலேருந்தே தெரியுதா அது அடிப்படையில் அதில் ஒரு உறுதி இல்லைங்கிறது தெரியுதா? அதோடைய வேர்கள் பாருங்கள், அந்த அளவுக்கு பலமாக இல்லை. ஆனால் அது பயங்கரமாக நான் தான் சிறந்த உணவுன்னு காமிச்சிது. சோளம் நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் சோளத்தை போட்டு காடியாக போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க, சோளக்காடி. இங்கே வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூழ். நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நான் தான் உண்மையான உணவு அப்படின்னு சொல்லி கேழ்வரகு என்ன சொல்லிச்சு? கேழ்வரகு, அப்புறம் சோளக்காடி. தென் தமிழ்நாட்டில் சோளம் அது என்ன சொல்லிச்சு? நான் தான் உண்மையான உணவு. பார்த்திங்களா, உங்களுக்கெல்லாம் நான் தினமும் சாப்பாடு போடுறேன். இந்த பழங்கள்லாம் சும்மா பொய், அதை டெய்லி சாப்பிட முடியுமா? என்ன தான் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சோளம் சொல்லிகிட்டு இருந்தது. கேழ்வரகு என்ன சொல்லிட்டு இருந்தது? வட தமிழ்நாட்டில் நாங்கள் தான், நீ தென் தமிழ்நாட்டில் வேணால் நீ சோளம் நீ பெருசாக இருக்கலாம், வட தமிழ்நாட்டில் நீ பாரு, இங்கே என்ன தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க, என்ன தான் டெய்லி குடிக்கிறாங்க மக்கள், இவங்க உயிர் வாழ்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் சிறந்த உணவுன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அரிசி வந்தது.
அரிசி வந்தோடனே சோளத்துக்கு ரெண்டு ரெண்டு மிதி ஓடுறா. நான் வந்துட்டேன், நான் தான் இனிமேல் பெரிய ஆள், ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்ன ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே நான் தான் ஏன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அரிசி வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு கேழ்வரகுலாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரில. அது வரைக்கும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த கேழ்வரகு சோளம்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ சோளம்லாம் காட்சி பொருளாக மியூசியத்துக்கு போயிடுச்சு. சோளம் கேழ்வரகு இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் இருக்குது, கொஞ்சம் அப்படியே தெருவோர கடைகளில் இருக்குது, கிராமங்களில் இருக்குது. அரிசி வந்து எல்லாத்தையும் அடித்து விரட்டி விட்டுருச்சு. ஆனால் வந்து அரிசியால் வந்து வாழைப்பழங்களையோ, ஒரு வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், காய்கறிகள், கத்திரிக்காய் இதெல்லாம் விரட்ட முடியல அரிசியால். தானியங்களை தான், இதுக்கு முன்னாடி இந்த சோளத்தை தான் கேழ்வரகு தான் விரட்ட முடிஞ்சுது. ஆனால் வந்து எதை விரட்ட முடியல, இந்த பழங்களையோ காய்கறிகளோ விரட்ட முடியல. அப்போ எது உறுதி இல்லையோ அதுதான் ஓடிடுது, எது உறுதி இல்லையோ அதுதான் நிலைக்க மாட்டேங்குது. எது தப்பானது எதுவுமே நிலைக்காது. இடையில வந்தது தான் தப்பானது இடையில தான் வந்திருக்கும், இடையில போயிடும். ஆனால் சரியான விஷயம் ஆதியிலே இருக்கும், அது பொறுமையாக இருக்கும். அந்த பழங்கள் காய்கறிகள்ங்கிறது, கடலைகள், இது பயிர்கள், பருப்பு இதெல்லாம் பொறுமையாக இருக்கும். அதாவது சரியானது இருக்குல்ல, இந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் பொறுமையாக உறுதியாக இருக்குது பாருங்கள். இடையில வந்தது எல்லாமே ஆட்டம் போட்டது. நான் தான் உண்மையான உணவு நான் சொல்லிச்சில்ல அரிசி இதெல்லாம். இப்போ அரிசி சொல்லிகிட்டு இருக்கு, அரிசியை கூட ஏதாவது வேறு ஒன்று வீழ்த்தலாம். இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் இதோட ஆட்டம் எல்லாமே. 20 வருஷம் தான் பொய்யான உணவுகளின் ஆட்டம். இதெல்லாம் பொய்யான உணவுகள் வந்து மனித வாழ்க்கையில் இடம்பெடுத்து விடலாம் அப்படின்னு ஆசைப்படுது. இந்த சோளம், கேழ்வரகு, அரிசி இது போன்ற அந்த பொய்யான சாமை, திணை, கம்பு இதெல்லாம் பொய்யான உணவு. இது மனித வாழ்க்கையில் நம்ம நிரந்தர இடம் பிடிச்சிடலாம், அந்த மனுஷங்களை ஏமாற்றி நாம் வந்து அவர்களின் உணவாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன போடுச்சு, அது முயற்சி செஞ்சுது. அப்படி நிறைய தோற்று போச்சு. இந்த மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த மக்கள் நம்மளை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோளம் என்ன பண்ணுச்சு, இவங்களுக்கு எவ்வளோ தான் நான் உணவாக மாறினாலும் இந்த மக்கள் என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. இடையில அரிசி வந்தது, டக்குன்னு மாறிட்டாங்க பாருங்களேன். கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லை இந்த மக்களுக்கு. நான் சோளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு நான் இவர்களுக்கு உணவாக நான் இருந்திருக்கிறேன், என்ன சாப்பிட்டு தான் இவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அரிசியை பார்த்தோன்னா பல்ல காட்டிட்டானுங்க, பல்ல காட்டி அது பின்னாடியே ஓடிட்டானுங்க, என்னையை நடுத்தரில் விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது இந்த சோளம் சொல்லுது. சோளம் வந்து அரிசியை பார்த்து சொல்லுது, இன்றைக்கி நீ ரொம்ப சிரிக்காத, ஒன்றை வந்து தூக்கி கொண்டாடுறாங்கன்னு இந்த மனுஷங்க ஒன்றை தூக்கி கொண்டாடுறாங்க, அரிசி ஆகிய உன்னை தூக்கி நீங்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ என்ன வந்து பரிகாசம் பண்ணாத. சோளம் நான் வந்து ஒரு 100 வருஷமாக இவங்களுக்கு என்னையே தூக்கி போட்டாங்க, ஒன்றை தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் அரிசி ஆகிய உன்னை தூக்கி போடுவதற்கு இந்த மனுஷங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நீ ரொம்ப வந்து என்னை பார்த்து சிரிக்காத, என்ன தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சோளமாகிய எண்ணெய் தூக்கி நீ போட்டு விட்டார்கள் என்று சொல்லி நீ என்ன பார்த்து சிரிக்காத, ஒன்றையும் தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அந்த சோளம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் மியூசியத்துக்கு அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. அந்த அரிசி என்னெல்லாம் இவங்க தூக்கி போட மாட்டாங்க, எனக்கு நான் இவங்களை அடிமைப்படுத்திடுவேன், நான் ரொம்ப டேஸ்டான ஆள், எனக்கெல்லாம் இவங்க அடிமையாகிடுவாங்க, இந்த மனுஷங்களை நான் அடிமைப்படுத்தி இவங்க மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன், இவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன். அப்படியே என்ன இவங்க தூக்கி போடுவாங்கன்னா அதுக்குள்ளே நான் இவங்களே அழிச்சிருவேன், இவங்க உடம்புல நான் நோய்களை வர வைப்பேன். எனக்கு இவங்க அடிமை ஆகிட்டாங்கன்னா என் மூலமாக எண்ணெய் சாப்பிடுவதால், அரிசியாக எண்ணெய் சாப்பிடுவதால் இவங்க உடம்புல கண்டிப்பாக நோய் வரும். அந்த நோயை வச்சுக்கிட்டே இவங்களை காலி பண்ணிடுவேன். என்ன இவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி தான் இந்த மனுஷங்க, அப்படி தான் கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் இவங்களை காலி பண்ணிடுவேன், நோய்களை வரவழைச்சி இவங்களை அடிமையாக்கி இவங்க மனதை வந்து மழுங்கடிச்சு மூளையை வந்து மழுங்கடிச்சு இவங்களை வந்து நோய்களை வர வச்சு இவங்களை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த இனத்தையே நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அரிசி வந்து முடிவு பண்ணியிருக்கு. இடையில வந்தது அரிசி இடையிலே போயிடும். எது உண்மையானதோ அது ஆதி காலத்திலே இருக்கும். எப்போ நம்ம குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த பாருங்க, அப்போ நம்ம என்ன சாப்பிட்டோம், குரங்குகளாக விலங்குகளாக இருந்தப்போ நம்ம என்ன சாப்பிட்டோம், மாமிசத்தை சாப்பிட்டோம், மாட்டையை அடித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்துட்டு இருந்தோமே, அப்போ என்ன மாட்டையை அடித்து சாப்பிட்டோம், இல்லை ஆட்டை அடித்து சாப்பிட்டோமா, இல்லை கோழியை வந்து அடித்து பச்சையாக சாப்பிட்டோமா? ஏன்னா அப்போல்லாம் குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தபோது நமக்கு நெருப்பெல்லாம் சமைக்க தெரியாது, அப்படி தானே? சமைக்கிற வழக்கம் மனுஷங்களாக மனமெனும் நோய் ஏற்பட்டு அதனால் மனித உயிர்களாக மாறிய பிறகு தான் சமைக்கிற வழக்கமே நமக்கு ஏற்பட்டுச்சு.
அப்போ ஆதி காலத்துலேருந்து எந்த வழக்கம் இருக்குதோ அதுதான் இன்றைக்கி வரும். நாமளும் அந்த விதிமுறைப்படி தான் மனித மூளையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறையெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தபோது நம்ம என்ன மாட்டை அடித்து சாப்பிட்டோம், இல்லை ஆட்டை அடித்து சாப்பிட்டோமா, கோழியை அடித்து சாப்பிட்டோமா, அது பச்சையாக சாப்பிட்ருப்போமா? அந்த காலத்தில் அப்படி ஒரு காலகட்டத்தில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ருந்தா பச்சையாக தான் சாப்பிட்ருக்கணும். ஏன்னா அப்போல்லாம் சமைச்சு பச்சையாக ஒரு மாட்டுக்கறி சாப்பிட முடியுமா? பச்சையாக ஒரு மாட்டை அடித்து கொல்ல முடியுமா? முடியாது. இது இடையில வந்த வழக்கம். இது ரொம்ப நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு இடையில வந்த வழக்கம் இது. அதனால் இது நிலைக்காது. இடையில எதுவுமே நிலைக்காது. ஆதியில் எது இருந்தது, அப்போ நம்ம என்ன சாப்பிட்ருப்போம்? ஒரு குரங்குகளாக விலங்குகளாக இருந்தபோது மனம் என்னும் நோய் வருவதற்கு முன்பு நாம் என்ன சாப்பிட்ருப்போம்? பழங்களையும் காய்கறிகளையும் தான் சாப்பிட்ருப்போம். கீரைகளையும் கிழங்குகளைத்தான் சாப்பிட்ருப்போம். கடலைகள், பயிர்கள், பருப்புகளைத்தான் சாப்பிட்ருப்போம். தானியங்கள் என்பது தானாக முளைக்காது. நம்மளாக முளைக்க வச்சா தான் உண்டு. தானியங்கள் என்பது அப்படிப்பட்ட ஒரு குணம். இங்கே பாருங்கள், எங்கேயாவது தானியங்கள் காடு, நம்ம எல்லாம் தானியம் தான் சாப்பிட்றோம். வீட்டுக்கு வீடு தானியம் தான் சாப்பிட்றோம். எங்கேயாவது வயல்வெளிகளில் எங்கே தானாக எங்கேயாவது ஒரு நெல் முளைச்சி கதிர் விடுதா பாருங்கள். ஆனால் எல்லா செடிகளும் வளரும். ஆனால் நெல் எங்கேயாவது தானாக முளைச்சி வருதா பாருங்கள். நெல், கோதுமை. ஆனால் வீட்டுக்கு வீடு கோதுமை, கேழ்வரகு, நெல் சாப்பிட்றோம். ஆனால் எங்கேயாவது தானாக முளைக்குதா பாருங்கள். இது நாமளாக விளைய வச்சா தான் உண்டு. அப்போ தானாக எது வளர்ந்துருக்கோம் இந்த உலகத்தில், அதைத்தான் நம்ம அந்த ஆதி காலத்தில் எடுத்து சாப்பிட்ருப்போம். விவசாயம் செய்கிறதுங்கிறது இடையில வந்தது. அப்புறம் விவசாயம் செய்கிறதுக்கு விவசாயம் பண்ணி மரத்தை நட்டு பழங்களை பறித்து சாப்பிட்றதெல்லாம் இடையில வந்தது. தானாகவே இருந்திருக்கும்ல, காடுகளில் இருந்திருக்கும். அதை போய் தேடி பறித்து சாப்பிட்ருப்பாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. சரி, இதுக்கு நம்ம ஏன் நாமளே வளர்க்கலாமே? ஒரு பலா மரத்தை தேடி, மாமரத்தை தேடி, கொய்யா மரத்தை தேடி நாம் ஏன் அலையணும்? நாமளே வளர்க்கலாமே வீடுகளில். அது வீடுகளில் இல்லை, காடுகளில் வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விவசாயமே கண்டுபிடிச்சாங்க. அப்போது நம்முடைய முதல் உணவு எது? தானாகவே தேடி போனோம் பாருங்கள். எதை அதுதான் நம்முடைய முதல் உணவு. நாம் விவசாயம் செய்கிறதுங்கிறது விவசாயம் அதை எது நம்ம தேடி போய் சாப்பிட்டோமோ அதைத்தான் நம்ம விவசாயம் பண்ணோம். அப்போ தேடி போகும்போது எது கிடச்சிருக்கும்? கண்டிப்பாக தானியங்கள் கிடச்சிருக்காது. நெல் பாருங்கள், நெல், கோதுமை. இந்த தமிழ்நாடு முழுக்க, தென்னிந்தியா முழுக்க நெல்லை விளைவிக்கிறாங்க. எங்கேயாவது ரோட்டோரங்களில் நெல் விளைஞ்சு நிற்கிதா பாருங்கள். தானாகவே முளைச்சி நிற்கிதா பாருங்கள். தானாகவே முளைச்சி நின்று கதிர் வருதா பாருங்கள். வராது. அது நம்மளாக அதுக்கு பண்படுத்தி, நிலத்தை பண்படுத்தி அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணால் தான். அதுமாதிரி கோதுமையும் அப்படி தான். வட இந்தியா முழுக்க கோதுமை தான். ஆனால் எங்கேயாவது கோதுமை தானாகவே எங்கேயாவது காடு கரையில் முளைச்சி நிற்கிதா பாருங்கள். கிடையாது. அப்போ தானாக தேடி போனால் கூட கிடைக்காத உணவு தான் இந்த தானிய உணவுகள். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் நீங்கள் தானாக தேடி போனால் கூட காடுகளில் எங்கே போனாலும் கிடைக்காது. ஆனால் எங்கே போனாலும் உங்களுக்கு எதாவது பலாப்பழம் கிடைக்கும், எதாவது மாமரம் கிடைக்கும், கொய்யாப்பழம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காய்கறிகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுதான் நமது உணவாக கருத வேண்டும். அதனால் அப்போ எது சரியான உணவோ அது ஆதி காலத்துலேருந்து நம்ம கூட தான் இருக்குது. எது பழங்கள், காய்கறிகள்லாம் நம்ம கூட இருக்குது. ஆனால் இடையில வந்தது பாருங்கள், இந்த கருப்பு கவனி, தினை, சாமை, சோளம், இதெல்லாம் இடையில வந்தது. இடையிலே போயிடுச்சு. கொஞ்ச காலத்துக்கு மனித வாழ்க்கையில் இடம் பிடிச்சிது. மனித உணவாக அது இருந்தது. மனுஷங்க கடந்த காலங்களில் பரிசோதனை செஞ்சாங்க. இதுதான் நல்லது. கம்பு தான் ரொம்ப காலமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அது இடையில விட்டாங்க. அப்புறம் பார்த்தா சோளம், அப்புறம் பார்த்தா திணை, அப்படி இப்படி என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. இதெல்லாம் பரிசோதனை முயற்சி. மக்களுக்கு போர் அடிச்சிருது. ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருது. அதனால் ஏற்படுற விளைவுகளும் இருக்குது. வெறும் போர் அடித்ததுனால அது விடலை. அது சலிப்பை ஏற்படுத்தியதால் மட்டும் அந்த உணவை அவர்கள் கைவிடவில்லை. அதனால் அவங்களுக்கு ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி ஏற்படலையா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரிசி மக்கள் மனித வாழ்வில் தென்னிந்திய மக்களின் மனித வாழ்வில் பரவலாக இடம் பிடித்தது. அப்படி இருக்கும்போது அதன் பிறகு நம்ம அந்த அரிசியை சாப்பிட்டோம். கடைசியில் பார்த்தா படிப்படியாக சுகரு, அந்த நோய், இந்த நோயின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியெல்லாம் நிரம்பி வெளியுது. அப்படி இருக்கும்போது இப்படி தான் அது சுவையாக இருந்தாலும் அது தவறானது, அது நோயை தரும் என்கிற அச்சத்தில் அதை கைவிட மக்கள் முன் வருகிறார்கள். முன் வந்து விடுவார்கள். இனிமேல் இப்போ நிறைய பேர் அரிசியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்து இப்போ பரவிட்டுருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அரிசியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்து பரவிட்டே இருக்குது. வருமுன் காப்போம். எல்லோரும் சுகர் வந்த பிறகு தான் அரிசியை தவிர்க்கிறாங்க. ஒரு ஆஸ்மா பேஷண்ட், வீசிங் பேஷண்ட்லாம் அரிசியை சாப்பிடக்கூடாது. அப்போது இதெல்லாம் நோய் வந்த பிறகு தான் அதை தடுக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா, இளைய தலைமுறையினர் பார்த்திங்கன்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடி இந்த பெரியவர்கள் படுகிற வேதனையை பார்க்கும்போது, துயரத்தை பார்க்கும்போது, துன்பத்தை பார்க்கும்போது அந்த இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்கனாக்கா,
நம்ம இதெல்லாம் நோய் வருவதற்கு முன்பே தடுத்து விட வேண்டும், நோய் வருவதற்கு முன்பே சரியான உணவை உட்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு இளைய தலைமுறையினருக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. எப்படி வெள்ளைச்சீனியை பார்த்தா இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு வந்துருச்சோ, வெள்ளைச்சீனியை பார்த்தா பயப்படுறாங்க, விஷத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, இனிப்பு விஷமாக அதை பார்க்கிறார்கள். அதுபோல் தான் இப்போ அரிசியை பார்த்தாலும் அப்படி தான் பார்க்குறாங்க. அரிசி சோறை பார்த்தாலே சோத்துக்குள்ள மரியாதையே போச்சு. சோறை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு 20 வருஷம் 25 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாண வீடுகளில் தான் சோறெல்லாம் பார்ப்போம். சோறுலாம் மற்ற நாளில் வீட்டெல்லாம் சோளக்காடி தான். அந்த கல்யாண வீடுகளெல்லாம் அப்போ ஆரம்ப காலகட்டம் சோறு அறிமுகமாகிற அந்த காலகட்டம். அப்போ அந்த சோறை இலையில் வந்து கல்யாண வீட்டில் தரையில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. தரையில் பாய் விரித்து இலை போட்டு அந்த இலையில் அந்த சோறை வைப்பாங்க பாருங்கள். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா அதே சோறு தான், அதை பார்த்தா பயமாக இருக்குது, அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு அச்சத்தை தெரிகிறது பாருங்கள். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், சோத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு நண்பர்கிட்ட பழகுறோம், அவர் பெரிய நம்பிக்கை துறையாக இருக்கும்போது ஆரம்பத்தில் அவரை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் அவர்கிட்ட பழகும்போது. அப்புறம் பார்த்தா அவர் பெரிய நம்பிக்கை துறையாக இருக்கார், நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படிங்கும்போது அவரை பார்த்தா நம்ம எப்படி பார்ப்போம்? அச்சத்தோடு பார்ப்போம், அருவருப்பாக பார்ப்போம்ல. அதே மாதிரி தான் இப்போ சோத்தை பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் ஆனந்தத்தோடு பார்த்தாங்க. சோறுன்னா அவ்வளோ சந்தோஷம், கல்யாண வீடுன்னா அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி அதே சோறு அப்படிங்கும்போது அதே சோத்தை வந்து இன்றைக்கி பார்க்கும்போது என்ன ஆகுது? பயமாக இருக்குது, அச்சமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. நோய்களை தருகிற ஒரு உணவு தான் இந்த சோறு அப்படிங்கிற கருத்து மக்கள் மத்தியில் பரவலாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அதனால் சோத்துக்கு சீக்கிரம் சாவுமணி அடிக்கிற காலம் வரப்போகுது. அது வரப்போகுதுனாலும் இந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வர வரைக்கும் 2040 வரைக்கும் இந்த மக்கள் வந்து அதான் நல்ல விஷயத்தை நோக்கி ஒரு கூட்டம் போயிட்டுருக்கோம். கெட்ட விஷயத்தை கொண்டாடுற மக்களும் இருக்க தான் செய்வாங்க. அதனால் முற்றிலும் வந்து 2040லலாம் வரும்போது இந்த அரிசியை முற்றிலும் மக்கள் வெறுத்து விடுவார்கள்லாம் சொல்வதற்கு இல்லை. அரிசியை தூக்கி கொண்டாடுகிற கூட்டமும் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து முற்றிலும் ஒழியணும்னா வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வருதில்ல, 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவுலாம் செயலிழந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். அதன் பிறகு அரிசி இந்த தானியங்களுக்கு சாவுமணி அடிக்கப்படும், தானியங்களுக்கு பாடை கட்டப்படும். அதன் பிறகு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள் இதைத்தான் வந்து நம்ம சாப்பிடுவோம். கடலைகள் இதைத்தான் நம்ம சாப்பிடுவோம். தயிர், மோர், பால், தேன் இதைத்தான் நம்ம சாப்பிடுவோம். இதுதான் எளிதாக உற்பத்தி செய்யக்கூடியது. இதுதான் என்றைக்குமே நம்ம கூட இருந்துக்கிட்டு வருது, ஆதி காலத்துலேருந்து நம்மக்கிட்ட இருந்து வருது. ஆனால் ஆதி காலத்தில் வந்து குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது நம்ம பால்லாம் குடிச்சிருக்க மாட்டோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து மனுஷங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறிய இந்த மனித உயிரினம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி போகும்போது தன்னை சார்ந்த உயிரினத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. தனக்கு உதவுகிற உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்கள். தனக்கு உதவியாக இருக்கிற உயிரினங்கள், அது ஆடு மாடு, அதன் மூலம் உணவு பால் கிடைக்குது, அதனால் அந்த ஆடு மாடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ ஆடு மாடுகள் மனுஷங்கிட்ட இருக்குது, அதனால் அதை உயிரோடு விட்டு வச்சுருக்காங்க. நமக்கு பயன்படுகிறது என்பதற்காக ஆடு மாடுகளை தன்னுடன் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள். சேர்த்து வைத்துக்கொண்டு அதன் மூலம் அந்த ஆடு மாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, வாழ்வதற்கான ஒரு அனுமதி கிடைக்கிறது இந்த உலகத்தில். இல்லைன்னா தனக்கு எது பாதுகாப்பு கொடுக்குதோ, தனக்கு எது உதவி செய்கிறதோ, தனக்கு எது பயன் தருகிறதோ அந்த உயிரினத்தை மனுஷங்க விட்டு வைக்கிறாங்க, தன்னுடன் வைத்து கொள்கிறார்கள். இப்போ தனக்கு எது ஆபத்து தருகிறதோ அதை மனுஷங்க கொண்டுடுவாங்க. அதுதான் வந்து விதிமுறை. எது அச்சுறுத்தலாக இருக்கிறது, எது வாழ்வதற்கு இடையூறு செய்கிறதோ அந்த உயிரினங்களை மனுஷங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அதுதான் சரியானது. ஏன்னா விட்டு வச்சா அது நம்மளை வந்து சாகடிச்சிடும். அப்படிங்கும்போது அதை நம்ம ஏன் விட்டு வைக்கணும்? அது நம்மளை விட்டு வைக்காதில்ல. நம்ம அதை உயிரோடு விட்டால் அது மேலே பரிதாப்பட்டால் அது நம்மளை காலி பண்ணிவிடும்.